5 காமன் டேஞ்சர் சைன்ஸ் இன் ப்ரெக்னன்சி நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது அண்ட் இமீடியட்டாக உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை போய் பார்த்துடணுங்கிறது. ப்ளீடிங் இன் ப்ரெக்னன்சி. ஏர்லி ப்ரெக்னன்சியில், தட் இஸ் முதல் 3 மாதத்தில் நம்மளுக்கு ப்ளீடிங் இருந்தால், ஸோ ப்ளீடிங் ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் தாண்டி இட் இஸ் ப்ரிட்டி அன்காமன். பட் செகண்ட் ட்ரைமெஸ்டர் ஆர் தேர்ட் ட்ரைமெஸ்டரில் நம்மளுக்கு ப்ளீடிங் ஆகுதுன்னா, பேபி மூமெண்ட்ஸ் ஆல் டே 24 hours ஆகிட்டே இருக்க போகிறது இல்லைங்க. குழந்தையும் தூங்கும், எந்திரிக்கும். பட் அன்யூஷுவலாக உங்களுக்கு யூஸ்வலி தெரிகிற பேட்டர்னோட உங்களுக்கு கிக்ஸ் குறைவாக தெரியுது, இல்லை ஹாஃப் அ டே டு 1 day ஃபுல்லாக எனக்கு மூமெண்ட்டே தெரியலன்னா, பேபி வளர வளர ப்ரெக்னென்ட் யூட்ரஸோட சைஸ் அண்ட் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது சம் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெயின் அண்ட் ஸ்ட்ரெச் ஆஃப் த லிகமெண்ட்ஸ்னால லிட்டில் பிட் ஆஃப் க்ரோயிங் பெயின்ஸுங்கிறது குவைட் காமன் தான். பட் பெயினுங்கிறது எப்போ நம்ம பயப்படணும்? அண்ட் ஒயிட் டிஸ்சார்ஜே சம்டைம்ஸ் நம்ம ஃப்ளூயிட் மாதிரி 1 or 2 drops லீக் ஆகுது அந்த வெஜைனாவோட சூட்லன்னா அதுவும் ப்ராப்ளம் இல்லை. பட் எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் நிறைய பேருக்கு எது நார்மல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அப்படிங்கிற காரணத்தினால சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்மளுக்கு பயம் ஜாஸ்தியாக இருக்கும். இது ப்ரெக்னன்சியில் ஏதாவது பிரச்சனையா, இதனால நம்ம குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிம்டம்ஸ்க்கு அவங்க பயப்படுவாங்க. ஸோ 5 காமன் டேஞ்சர் சைன்ஸ் இன் ப்ரெக்னன்சி நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது அண்ட் இமீடியட்டாக உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை போய் பார்த்துடணுங்கிறது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேஞ்சர் சைன், ப்ளீடிங் இன் ப்ரெக்னன்சி. இது எந்த டைம் பீரியட் இன் ப்ரெக்னன்சினாலும் வரலாம் அப்படிங்கிற ஒரு வார்னிங் சைனாக இருந்தாலும் அதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஏர்லி ப்ரெக்னன்சியில், தட் இஸ் முதல் 3 மாதத்தில் நம்மளுக்கு ப்ளீடிங் இருந்தால் அது டெஃபினட்டாக ஒரு த்ரெட்டன்ட் மிஸ்கேரேஜ் ஆர் த்ரெட்டன்ட் அபார்ஷனுக்கான ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான். ஸோ நீங்கள் டெஃபினட்டாக போய் டாக்டரை பார்க்கணுங்கிறது முக்கியம். மைல்ட் ஸ்பாட்டிங் தான் இருந்ததா, இல்லாட்டி குவான்டிட்டி ஆஃப் ப்ளீடிங்கே அதிகமாக இருந்ததா, நிறைய கிளாத்ஸ் இருந்துச்சா, அதோட சேர்த்து உங்களுக்கு வயிற்று வலியும் இருந்துச்சா, இதெல்லாமே உங்கள் டாக்டர் உங்களை கேட்க தான் செய்வாங்க. முதல் 3 மாதத்தில் நம்ம வயிற்றை மட்டும் பார்த்து நம்மளுக்கு ஃபீட்டல் வெல்பீயிங்கை கன்ஃபார்ம் பண்ண முடியாதுங்கிறதுனால நம்ம ஸ்கேன் தான் அட்வைஸ் பண்ணுவோம். அண்ட் அல்ட்ராசவுண்டில் தான் நம்மளுக்கு கரு நல்லா இருக்கா, சாக் ரெகுலராக இருக்கா, ஹார்ட் பீட் நார்மலாக இருக்கா, கர்ப்பப்பை வாய் மூடி இருக்கா, இதெல்லாமே நம்ம செக் பண்ணுவோம். இதெல்லாம் நார்மலாக இருந்தால் உங்கள் டாக்டர் உங்களுக்கு சப்போர்ட்டிவ் மெடிகேஷன்ஸ் ஆர் இன்ஜெக்ஷன்ஸ் அட்வைஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெஸ்ட் அண்ட் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிறதுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதோடையே நிறைய பேருக்கு ப்ளீடிங் கம்மியாகி நின்று ப்ரெக்னன்சி கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ப்ளீடிங் இஸ் ஆல்வேஸ் மோர் காமன் முதல் 3 மாதத்தில் தான். அதை சேஃபாக நம்ம கிராஸ் பண்ணிட்டோம்னா முக்கால்வாசி நம்மளுக்கு இந்த ப்ளீடிங்குங்கிற பிரச்சனை வரது கிடையாது. ஸோ ப்ளீடிங் ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் தாண்டி இட் இஸ் ப்ரிட்டி அன்காமன். பட் செகண்ட் ட்ரைமெஸ்டர் ஆர் தேர்ட் ட்ரைமெஸ்டரில் நம்மளுக்கு ப்ளீடிங் ஆகுதுன்னா அதுக்கு சில டிஃப்ரெண்ட் காசஸ் இருக்குது. ஒன்று லோலைங் பிளசென்டா ஆர் நஞ்சு கீழ்ப்பகுதியில் ஃபார்ம் ஆயிருக்கு ஆஃப் த யூட்ரஸ்ங்கிறது ஒரு காமன் காஸ். இது கண்டினியூ ஆச்சு நம்மளுக்கு தேர்ட் ட்ரைமெஸ்டர்லன்னா இந்த லோலைங் பிளசென்டா இஸ் கால்ட் அஸ் பிளசென்டா ப்ரீவியா. சம்டைம்ஸ் ரேராக பெயின் எடுக்கிறதுக்கு முன்னாடியே பிளசென்டா செப்பரேட் ஆயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் அ கண்டிஷன் கால்ட் அஸ் அப்ரப்ஷன். அண்ட் இது காமனாக பிபி ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு வரதுக்கான ஒரு காம்ப்ளிகேஷன். எதுவுமே காரணம் இல்லாமல் நம்மளுக்கு ப்ளீடிங் இருக்கு அப்படின்னா இட் இஸ் இடியோபதிக் ஆர் அன்எக்ஸ்பிளைன்ட் ஆன்டிபார்டம் ஹெமரேஜ். வாட் எவர் த டைம் பீரியட் ஆஃப் ப்ளீடிங் இன் ப்ரெக்னன்சி, ஆல்வேஸ் கன்சல்ட் யுவர் கைனகாலஜிஸ்ட் அண்ட் டேக் ஃபர்தர் அட்வைஸ். Second important danger sign in pregnancy is reduced fetal movements. ஸோ குழந்தையோட அசைவு தெரிய ஆரம்பிக்கிறதே யூஸ்வலி அரவுண்ட் 16 to 20 weeks ஆஃப் ப்ரெக்னன்சி தான். இனிஷியலி ஒரு சின்ன பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஃப்ளட்டராக தான் ஆரம்பிக்கும். அண்ட் நல்ல மூமெண்ட் ஆர் கிக்ஸ்ன்னு தெரியறது அட்லீஸ்ட் பை 6 to 7 months ஆஃப் ப்ரெக்னன்சி தான் தெரிய ஆரம்பிக்கும். ஜென்ரலி நம்மளுக்கு நல்ல கிக்ஸ் தெரிய ஆரம்பித்த உடனே பியாண்ட் 28 weeks சடனாக நம்மளுக்கு மூவ்மெண்ட் ரெடியூஸ் ஆகுதுன்னா அது எதுனாலன்னு சொல்லிட்டு டாக்டரை போய் பார்க்குறதுங்கிறது பெட்டர்ன்னு நினைப்பேன். பேபி மூமெண்ட்ஸ் ஆல் டே 24 hours ஆகிட்டே இருக்க போகிறது இல்லைங்க. குழந்தையும் தூங்கும், எந்திரிக்கும். அண்ட் வித் பீரியட்ஸ் ஆஃப் ரெஸ்ட் தான் கிக்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ண போகிறீங்க.
பட் அன்யூஷுவலா உங்களுக்கு யூஸ்வலி தெரியிற பேட்டர்னோட உங்களுக்கு கிக்ஸ் குறைவா தெரியுது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க. இல்ல ஹால்ஃப் அ டே டு 1 டே ஃபுல்லா எனக்கு மூவ்மெண்ட்டே தெரியலன்னா, அவசியம் நம்ம போய் ஃபீட்டல் வெல்பீயிங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுங்கிறது பெட்டர்ன்னு நினைப்பேன். உங்க டாக்டர் உங்கள ஃபீட்டல் கிக் கவுண்ட்ன்னு மெயின்டெயின் பண்ண சொல்லுவாங்க. அப்படின்னா பேபி எவ்வளோ நேரத்துக்கு ஒரு வாட்டி நம்மளுக்கு மூவ் ஆகுதுன்னு ஒரு அப்ஜெக்டிவ் கவுண்ட் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ யூஸ்வலி நான் பேஷண்ட்ஸ்க்கு சொல்றது, சாப்பிட்ட பிறகு ஆஃப்டர் ஈச் மீல் வேணா 1 hour 1 hour 1 hour ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் அண்ட் டின்னர் கவனிச்சு பாருங்க. யூஸ்வலி ஆஃப்டர் மீல்ஸ் பேபி இஸ் மோர் ஆக்டிவ்ங்கிறதுனால இந்த 3 மணி நேரம் நம்ம செக் பண்றதுல 10-12 வாட்டி தெரியுதுன்னா இட் இஸ் ஃபைன். பட் ரொம்ப கம்மியா இருக்கு கிக் கவுண்ட்னா அவசியம் வந்து பாருங்க அப்படின்னு. தேர்ட் டேஞ்சர் சைன் இஸ் பெயின் அப்டமன். ஸோ பெயினுங்கிறது ரொம்ப நான் ஸ்பெசிஃபிக்குங்க. நிறைய பேருக்கு ஏர்லி ப்ரெக்னன்சி கன்ஃபர்மேஷன்ல இருந்தே பெயின்னு சொல்லுவாங்க. பேபி உண்டாயிருக்கும் போது யூட்ரஸ்க்கு போகிற ரத்த ஓட்டம் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் பேபி வளர வளர ப்ரெக்னென்ட் யூட்ரஸோட சைஸ் அண்ட் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ சம் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெயின் ஆஃப் அண்ட் ஸ்ட்ரெச் ஆஃப் த லிகமெண்ட்ஸ்னால லிட்டில் பிட் ஆஃப் க்ரோயிங் பெயின்ஸுங்கிறது குவைட் காமன் தான். பட் பெயினுங்கிறது எப்போ நம்ம பயப்படணும்? சடனாக நம்மளுக்கு ரொம்ப சிவியர் லோவர் அப்டாமினல் கிராம்பிங் இருக்கு, பீரியட்ஸ் பெயின் மாதிரியே இருக்கு, அண்ட் இட் இஸ் அசோசியேட்டட் வித் ப்ளீடிங் அப்படின்னா அவசியம் போய் நம்ம டாக்டரை பார்க்கணுங்கிறது முக்கியம். ஃபோர்த் டேஞ்சர் சைன் இஸ் லீக்கிங் ஆஃப் வாட்டரி ஃப்ளூயிட் பெர் வெஜைனம். சடனாக நம்ம நின்றுட்டே இருந்தோம், பட் ஒரு கஷ் ஆஃப் ஃப்ளூயிட் மாதிரி யூரின் நம்ம அறியாமல் நின்றுட்டே போயிட்டா எப்படி ஒரு கஷ் ஆஃப் ஃப்ளூயிட் வரும் இல்லையா? அதே மாதிரி உங்களை அறியாமல் ஒரு கஷ் ஆஃப் ஃப்ளூயிட் வந்துச்சுன்னா அவசியம் நீங்கள் டாக்டரை போய் பார்க்கணும். திஸ் குட் பி அ சிம்டம் ஆஃப் மேபி நம்மளுக்கு பனிக்குடம் சீக்கிரமாகவே உடஞ்சிருச்சோ அப்படிங்கிறது. The quantity of fluid surrounding the baby கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு till term increase ஆகும். இன்க்ரீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஒயிட் டிஸ்சார்ஜ் ப்ரெக்னன்சியில் காமனாக தான் இருக்கும். அதனால நம்மளுக்கு அரிப்பு இல்லை, கெட்ட வாடை இல்லைன்னா பை இட் செல்ஃப் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் ஒயிட் டிஸ்சார்ஜே சம்டைம்ஸ் நம்ம ஃப்ளூயிட் மாதிரி 1 or 2 drops லீக் ஆகுது அந்த வெஜைனாவோட சூட்லன்னா அதுவும் ப்ராப்ளம் இல்லை. பட் தெர் இஸ் அ கஷ் ஆஃப் ஃப்ளூயிட், நம்மளுக்கு கீழெல்லாம் வந்து வாட்டர் பூலாச்சு, இல்லை ட்ரெஸ்ஸே நனைஞ்சிருச்சு, பெட்டு நம்ம படுத்துட்டு இருந்த இடம் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு, அந்த அளவுக்கு லீக்கேஜ் இருக்குன்னா அப்போ அது பனிக்குடம் தண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் போய் டாக்டர் கிட்ட செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். ஃபிஃப்த் டேஞ்சர் சைன் தோ அன்காமன் இஸ் லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், இல்லாட்டி கம்ப்ளீட்டா நம்மள அறியாமையே நம்ம மயக்கம் போட்டு விழுந்துடுறது. மயக்கம் கிடினஸ் பிரெக்னன்சில காமனா இருக்க சிம்டம் தான். பட் சுத்தமா சுயநிலைவே இல்லாம நம்ம ஆயிட்டோம், நம்மளை தட்டி தான் எழுப்பி விடுற அளவுக்கு நம்மளுக்கு லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இருந்துச்சுன்னா அவசியம் டாக்டரை போய் பார்க்கணும். அப்போ உங்க கூட யார் இருந்தாங்களோ டாக்டர் சில கேள்விகள் கேட்பாங்க. ஸோ காமனாக என்ன கேட்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் ஏதாவது சாப்பிடாம இருந்தீங்களா, வெறும் வயிற்றுல இருந்தீங்களா, இல்லை பிபிக்கு ஏதாவது மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா, லோ பிபி ஆயிடுச்சா, இல்லை பிபி ரொம்ப ஹையாக ஆகி நம்மளுக்கு ஃபிட்ஸு அப்படிங்கிற மாதிரி எதுவும் கண்டிஷன் வந்துச்சா, நம்மளுக்கு கண்ணு மேலே சொருகிச்சா, கை கால் ஏதாவது இழுப்பு ஆன மாதிரி இருந்துச்சா, இதெல்லாமே நம்ம கூட இருந்திருந்தாங்க யாராவது அந்த டைம்னா நோட் பண்ணி டாக்டர் கிட்ட சொல்லணும். ஆர் எதுவுமே இல்லைன்னாலும் போய் லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் கம்ப்ளீட் சுயநிலைவே இல்லாம நம்ம ஆயிட்டோம் கொஞ்ச நேரத்துக்குன்னா அது எந்த காரணத்தினாலன்னு சொல்லிட்டு அவசியம் செக் பண்ணிக்கணுங்கிறது முக்கியம்.